ஷலோம் ஷலோம். இங்கே GI611 சபைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 52:8 இவ்விதமாய் சொல்லுகிறது, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம எக்காலத்தை ஊதும் பொழுது அல்லேலூயா என்று சொல்லி தேவனை ஆர்ப்பரிப்போம். வாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 34:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இப்பொழுதும் கூட இந்த ஆராதனை வேளையில நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனை ஆராதிப்போம். வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார் என்ற பாடலை நாம் யாவரும் உற்சாகமாய் தேவனுடைய சமூகத்தில் உற்சாகமாய் நம் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். கர்த்தாவின் வல்ல கரத்தால் உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம், அவரை திடனாக யார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம், யார் எதிர்க்க வல்லோம், யார் 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 எதிர்க்க வல்லோம், யார் எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். வாக்கை நம்புவோம் உறுதி மொழியாய், கிறிஸ்துவில் ஆமென் என்றே. பூமி ஒழிந்தும் என்றும் உறுதியாய் நிலைக்கும் இது மெய்யே. கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம், யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டினில், ஆதார் நித்திய ஜீவனுண்டாம். மற்றும் இழையை தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாராம். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம், யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர், யார் எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாக இருக்கிறார். நம்முடைய வேதாகமங்களில் ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம், திருப்பிக் கொள்ள போகிறோம். 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 15ஆம் வசனம் ஆண்டவருடைய குணாதிசயத்தை குறித்து
அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை குறித்து இப்படியாக சொல்லுகிறது. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும், which is in his times he shall shew, who is the blessed and only potentate, the King of kings and Lord of lords. We are going to praise the King of kings and Lord of lords. King of kings and Lord of lords, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. Jesus, Prince of peace, glory, hallelujah. Jesus, Prince of peace, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. Jesus, Prince of peace, glory, hallelujah. Jesus, Prince of peace, glory, hallelujah. Melech Malakim Adonai Adonim Tiferet, hallelujah. Melech Malakim Adonai Adonim Tiferet, hallelujah. Yeshua Shalom Tiferet, hallelujah. Yeshua Shalom Tiferet, hallelujah. தேவாதி தேவன் மகிமை, அல்லேலூயா. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் மகிமை, அல்லேலூயா. இயேசுவே சமாதான பிரபு மகிமை, அல்லேலூயா. இயேசுவே சமாதான பிரபு மகிமை, அல்லேலூயா. King of kings and Lord of lords, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. Jesus, Prince of peace, glory, hallelujah. Jesus, Prince of peace, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. Jesus, Prince of peace, glory, hallelujah. Jesus, Prince of peace, glory, hallelujah. Melech Malakim Adonai Adonim Tiferet, hallelujah. Melech Malakim Adonai Adonim Tiferet, hallelujah. Yeshua Shalom Tiferet, hallelujah. Yeshua Shalom Tiferet, hallelujah. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் மகிமை, அல்லேலூயா. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் மகிமை, அல்லேலூயா. இயேசுவே சமாதான பிரபு மகிமை, அல்லேலூயா. இயேசுவே சமாதான பிரபு மகிமை, அல்லேலூயா. King of kings and Lord of lords, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. Jesus, Prince of peace, glory, hallelujah. Jesus, Prince of peace, glory, hallelujah. King
King of kings and Lord of lords, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. Jesus, Prince of Peace, glory, hallelujah. Jesus, Prince of Peace, glory, hallelujah. Meleka Malaki Madonna Adonim Tiferet, hallelujah. Meleka Adonim Tiferet, hallelujah. Yeshua, Shalom Tiferet, hallelujah. Yeshua, Shalom Tiferet, hallelujah. Rajadi Rajan Devadi Devan Magimai, hallelujah. Rajadi Rajan Devadi Devan Magimai, hallelujah. Yesuve Samadhana Prabhu 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 Magimai, hallelujah. தேவனாகிய ஆண்டவர் ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். அவர்தான் இருந்தவர், அவர்தான் இருக்கிறவர், அவர்தான் வரப்போகிறவராக இருக்கிறார். அவர் முதல்ல மோசே கிட்ட பேசும்பொழுது நீங்க யாருன்னு மோசே கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஏர் அஷேர் ஏர் என்று நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன். இவ்வளோ பெரிய ஆண்டவரை நாம நம்முடைய ஆண்டவராக பெற்றிருப்பது உண்மையிலே நாம் பாக்கியசாலிகள். We are so blessed to have our God. எத்தனையோ புறச்சாதிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ நான் believers இருக்கிறாங்க. I feel pity for them, but God has chosen us. ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், தம்முடைய ஜனமாக மாற்றி இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த கோரஸை மெதுவா சொல்லலாம். அவர்தான் ராஜா, இந்த உலகத்தை அவர்தான் ஆளுகை செய்ய போகிறார். யுகமா அவர்தான் ஆளுகை செய்ய போகிறார். என் குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க, என் வேலையை நீங்க ஆளுகை செய்யுங்க, என் படிப்பை நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க தான் ராஜான்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லலாமா? முதல்ல ஆண்டவரோட பிளான் என்ன? ஆண்டவர் தான் இந்த ஜனங்களை ஆள வேண்டும் என்ற பிளான் வச்சிருந்தார். இட் இஸ் கால்ட் தியோக்ரசி. பட் தியோக்ரசில இருந்து மோனார்கிக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஜனங்க ஆண்டவரை தள்ளிட்டாங்க. ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, அவங்க உன்னை தள்ளலப்பா, அவங்க என்னையே தள்ளிட்டாங்க. அப்புறம் தான் மொனார்கி வந்தது. மொனார்கி என்றால் ராஜாவுடைய ரூலிங். அதற்கு பிறகுதான் டெமோக்ரசி வந்தது, ஜனநாயகம் வந்தது. இப்ப பாருங்க உலகத்தினுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது. கர்த்தர் ஆளுகை செய்யும் பொழுது எப்படி இருந்திருக்கும், இஸ்ரவேல் மக்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க, எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருந்திருப்பாங்க, எவ்வளோ நிறைவா இருந்திருப்பாங்க. இன்றைக்கு நாம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், நீங்க தான் என் ராஜா, நீங்க தான் என்னோட ஹீரோ. லார்ட், யூ ஆர் த கிங் ஆஃப் கிங்ஸ், யூ ஆர் த லார்ட் ஆஃப் லார்ட். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் மகிமை, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் மகிமை, ஹல்லேலூயா. இயேசுவே சமாதான பிரபு மகிமை, ஹல்லேலூயா. இயேசுவே சமாதான பிரபு மகிமை, ஹல்லேலூயா. இயேசுவே சமாதான பிரபு மகிமை, ஹல்லேலூயா. இந்த ஒரு நினைவை மாத்திரம் நம்ம கொள்ளுவோம். என் வாழ்க்கையில ராஜா அவர்தான், என் வீட்டினுடைய தலைவர் அவர்தான், அவர்தான் கிங்கு. எங்க அப்பா இல்லை, என்னோட ஃபாதர் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் இல்லை, பட் ஜீசஸ் இஸ் மை கிங். ஜீசஸ் இஸ் a king of kings,
He is the Lord of Lords forever and ever, forever and ever, forever and ever. இன்றைக்கு மட்டும் இல்ல, நேற்றைக்கு, இன்றைக்கு, நாளைக்கு அவர் தான் ராஜா. அவர் மாத்திரமே ராஜாவாக இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய ஆண்டவரை இன்னும் கூட நம்ம புகழ்ந்து பாட போகிறோம். புது புது பாடல்களை இயற்றி நம்ம பாட வேணும். கர்த்தர் நமக்கு அப்பேற்பட்ட தாளந்துகளை கொடுத்தார்னா புது புது பாடல்களை இயற்றி அவரை பாடுவோம். ஏற்கனவே அவருடைய பிள்ளைகள் எழுதின பாடல்களை எடுத்து நம்ம பாடணும். அவருக்கு வர்ஷிப்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேவனாகிய ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது அவர் சொல்றார், நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்றார். என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவரை போற்றுவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை புகழுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. என் வாழ்வில கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார், புகழ்ந்து
என் கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வில். சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர், எந்தன் வாழ்வில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். நம்மளோட லைஃப்லயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மீனிங்ஃபுல்லான டைம் எது தெரியுமா? அவருடைய சமூகம். அதனால தான் அவருடைய சமூகத்தில் நம்ம அமர முடியாதபடிக்கு பல அலுவல்கள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரும் பொழுது அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உம்முடைய பிரசன்னமே. அன்னைக்கு தோற்று போன நிலையில மீதியான் தேசத்துல ஓடி போன மோசேவை தேவனாகிய கர்த்தர் ஊழியத்துக்கு என்று அழைத்தார். முச்செடியின் நடுவில் இருந்து பேசினார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். மோசே மாத்திரமல்ல, உலகத்துல லட்சோப லட்சம் மக்களை அவர் தனக்கென்று வேறு பிரித்து தனக்கென்று பிரித்தெடுத்து அவர் பயன்படுத்தி வருகிறார். What he needs, அவர் என்ன நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார்? நம்ம அவருடைய சமூகத்துல உட்காரணும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த பாடலை பாடுவோம். Let's delight in his presence. உங்க பிரசன்னமே
சமூகமே பேரின்பமே, உங்க பிரசனமே ஆனந்தமே. உங்க சமூகமே பேரின்பமே, உங்க பிரசனமே. ஆண்டவர்கிட்ட இப்போ ஒரு காரியத்தை கேட்க போறோம். நீங்க அசைவாடுங்கப்பா. ஆழத்தின் மேல இருள் இருந்த போது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினாரே. பூமி ஒழுங்கின்மையா இருக்கும் பொழுது அவர் வந்து அசைவாடினார். அதற்கு பிறகுதான் பூமியை ஆண்டவர் ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கிறார். தேவனாகி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அசைவாட சொல்லி நம்ம இன்வைட் பண்ணலாமா? ஆண்டவரே, வாழ்க்கையில வந்து அசைவாடுங்கப்பா. என் குடும்பத்துல வந்து அசைவாடுங்க. என் சொந்த வாழ்க்கையில வந்து அசைவாடுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில அசைவாடுங்கப்பா. அப்பா நீங்க வாங்கப்பா, அசைவாடுங்கப்பா. என் படிப்பு மேல நீங்க வந்து அசைவாடுங்கப்பா. என் பிசினஸ் மேல நீங்க வந்து அசைவாடுங்க. ஒரே ஒரு முறை வாங்கப்பா. ஆண்டவரை இன்வைட் பண்ணலாமா? சின்ன பிள்ளைங்களா ஆண்டவரை இன்வைட் பண்ணுங்க. Let's invite God to come. Let's invite God's Spirit to come. Let's invite God's Spirit to take over. அவரை இன்வைட் பண்ணலாமா? அவர் வந்தார்னா நம்ம வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். அவர் வந்தார்னா நிச்சயம் ஒரு சேஞ்ச் நீங்க பாப்பீங்க. நீங்க நிச்சயமா ஒரு சேஞ்ச் பாப்பீங்க. அவர் வருவதற்கு முன்னாடி இருக்கிற உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். இப்ப இந்த 4வது அடிய பரலோகத்துக்கு நேரா கரங்களை வீட்டி சொல்ல போகிறோம். அசைவாடும் அசைவாடும் அனல் மூட்டும் அசைவாடும் 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 ஆவியானவரே அசைவாடும் 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 அனல் மூட்டும் அனல் மூட்டும் அசைவாடும் அசைவாடும் ஆவியானவர் அசைவாடும். நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மகிமை நிறைந்த இந்த வேளையில, பிரசன்னம் நிறைந்த இந்த வேளையில அப்பா, உங்ககிட்ட நாங்க வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல நாங்க கூடி இருக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா. எங்க ஊழியத்துல நீங்க வாங்கப்பா. எங்க சபையில நீங்க வாங்க சுவாமி. அப்பா, நீங்க வந்தீங்கன்னா பரிபூர்ணமா, அப்பா நீங்க வந்தீங்கன்னா தான்ப்பா எங்க வாழ்க்கை பரிபூர்ணமடையும் சுவாமி. அப்பா, ஒழுங்கு இல்லாம ஒழுங்கினமா இருக்கிறோமே ஆண்டவர். எங்க வாழ்க்கை அப்பா அரேஞ்ச் பண்ணாம இருக்கிறதே ஆண்டவர். என் தேவனாகிய கர்த்தரப்பா, இந்த வேலையில, இந்த பிரசன்னம் நிறைந்த வேலையில எங்களை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்க்கை நாங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னது பிரகாரமாய் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணம் ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லியிருக்கிறாரே அப்பா. அப்பா, உங்ககிட்ட தான்ப்பா எல்லாமே இருக்கு ஆண்டவரே. அப்பா, உங்ககிட்ட தான்ப்பா எல்லாமே இருக்கிறது ஆண்டவரே. அந்த பரிபூர்ணத்தை எங்களுக்கு கொடுங்க அப்பா. அப்ப உங்களுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திருந்து அப்ப உங்களை நாங்க இன்வைட் பண்ணணும் ஆண்டவரே. அப்பா, எங்க முழங்கால்கள் உமக்காக முடங்கணும் சுவாமி. எங்களுடைய வாய்களிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்மை துதிப்பதாக சுவாமி. அப்பா, எங்க வாழ்க்கையுடைய கருத்துக்குள்ளாக ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே.
நீங்க வாங்கப்பா. நீங்க வந்தீங்கன்னா அந்த இடம் விடுதலை சுவாமி. அப்பா நீங்க வந்திருக்கிற இடத்துல ஆண்டவரே சுகம் உண்டு சுவாமி, பேரின்பம் உண்டு சுவாமி, சமாதானம் உண்டு ஆண்டவரே, சந்தோஷம் உண்டு தகப்பனே, மகிமை உண்டு தகப்பனே, அற்புதங்கள் உண்டு சுவாமி, அதிசயங்கள் உண்டு சுவாமி. நீங்க வந்தா மட்டும் போதும்பா, நீங்க வந்தா மட்டும் போதும் சுவாமி. எங்களுடைய இருதயத்தை எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? அப்பா எங்க இருதயத்தை உங்களுக்கு திறப்புகிறோம் ஆண்டவரே, உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க உள்ளத்துல வாங்கப்பா, எங்க உள்ளத்துல வாங்கப்பா. அப்பா நாங்க உண்மை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்ப்பா. நீங்க எங்களுக்குள்ள வந்துட்டீங்கன்னா போதும்ப்பா. எங்களுடைய பேச்சு மாறும்ப்பா, எங்களுடைய சுய ஆண்டவரே இருக்காது சுவாமி. அப்பா நாங்க உண்மை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் ஆண்டவரே, எங்க பேச்சில, எங்க நடக்கையில, எங்க சிந்தையில உண்மை நாங்க வெளிப்படுத்துவோம்ப்பா. நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய சாயல நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்துக்கு ஒத்த விஷம் தரிக்காம தகப்பனே அப்பா. அப்பா உமக்கு தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் என்று ஆண்டவரே அப்பா அந்த புத்திர பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களேப்பா, அதை நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்க யூஸ் பண்ணணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குங்கப்பா. உங்களுடைய மகிமை எங்களை சுற்றிலும் இருக்கட்டும் ஆண்டவரே, உங்களுடைய மகிமை எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய மகிமை தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். பிரசனத்தினால அப்பா உங்களுடைய பிரசனம் வேண்டும் தகப்பனே. அப்ப உங்களுடைய பிரசனம் இல்லைன்னா நாங்க சீரோப்பா. அப்ப உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு வேணும்ப்பா. Let's long for His presence. ஆசீர்வாடுங்கப்பா. அவருடைய கரங்களில நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே உம்முடைய கரங்களில நான் ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா. தேவனாகி ஆண்டவருடைய கரங்களில ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய குழப்பங்கள், என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய தவிப்புகள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்க வந்து அசைவாடுங்க, நீங்க எனக்கு ஒரு வழியை காமிங்க, நான் தப்பி செல்லக்கூடிய ஒரு போக்கை நீங்க எனக்கு உண்டு பண்ணுங்க. இந்த குழப்ப மனநிலையில இருந்து என்னை வெளியில கொண்டு வாங்கப்பா. யார் யாரெல்லாம் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த காலை வேளையில குழப்பமான மனநிலையில நின்று கொண்டிருக்கிறார்களோ, தேவனாகிய ஆண்டவரே நீர் அவர்களுக்கு என்று தெளிந்த புத்தியை கட்டளையிடுவீராக. தெளிந்த புத்தி இருமனம் இருக்கிறவங்க, எந்த டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறவங்க, இயேசுவின் நாமத்தினால தெளிந்த புத்தியை கட்டளையிடுவீராக. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க அசைவாடுங்க. என் வாழ்க்கை இயேசுவுக்கு மாத்திரம், என் வாழ்க்கை இயேசுவுக்கு மாத்திரம், என் வாழ்க்கை இயேசுவுக்கு மாத்திரம். ஆமா ஆண்டவரே, I am zero Lord, I am nothing. நான் ஒன்றுமே இல்லை. என் பலன், என் ஞானம், என் படிப்பு, என் அழகு, என் திறமை, என் செல்வாக்கு ஒண்ணுமே இல்லப்பா. எல்லாத்தையும் உடைய பாதப்படியில வைக்கிறப்பா. என் ஆளுகை செய்யுங்க, பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.